Welcome back to our channel My Bio Notes. So இந்த வீடியோல நம்ம language across the curriculum அது இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி. ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ நான் இதுலேயே வந்து ஒரு ஓல்டு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து வாய்ஸ் கிளியராக இல்லை. ஸோ அப்போ மைக் சரியாக இல்லாதனால என்னால் சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால நான் உங்களுக்காக திருப்பி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஐ எம் அப்லோடிங் இட். ஸோ இமிட்டேஷன் தியரி வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஜஸ்ட் நம்ம வந்து சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இட் கம்ஸ் அண்டர் த லாங்குவேஜ் அக்ராஸ் த கரிக்குலம் பேப்பர். ஸோ லெட்ஸ் டிஸ்கஸ் திஸ் டாபிக். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் லெட்ஸ் டிஸ்கஸ் அபவுட் த சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி. ஸோ இதை தந்தவர் யார்? சாம்ஸ்கி. ஸோ பேர்லேருந்தே சொல்லலாம், இந்த தியரியோட பேர்லேருந்தே இவர் தான் வந்து இந்த தியரியை வந்து கொடுத்தவர். அதுக்கப்புறம் யூனிவர்சல் கிராமர். ஸோ இந்த தியரி எதை பற்றி பேசுதுன்னா யூனிவர்சல் கிராமர். ஸோ லாங்குவேஜ்னாலே கிராமர் இலக்கணம் இருக்கும் இல்லையா, ஸோ யூனிவர்சல் கிராமரை பற்றி இந்த தியரி பேசுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள், த லாங்குவேஜ் அக்விசிஷன். ஸோ நீங்கள் லாங்குவேஜை அக்வயர் பண்ணுறது, அப்டெயின் பண்ணிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அன் இன்பார்ன் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி நீங்கள் வந்து அக்வயர் பண்ணுறீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித்தின் யூ. ஸோ இட் இஸ் அன் இன்பார்ன் ஃபேக்கல்ட்டி. ஸோ உங்களுக்கு இருக்குது ஒரு நேச்சுரலான எபிலிட்டி, ஒரு பர்சன்ட்டுக்கு இருக்க பாடி அண்ட் மைண்டில் இருக்க ஒரு நேச்சுரலான எபிலிட்டி. ஸோ அது வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு இருக்குது. ஒரு மொழியை வந்து நீங்கள் வந்து ஆப்டெயின் பண்ணிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சாம்ஸ்கி சொல்கிறாரு. அண்ட் ரெண்டாவது பாருங்கள், இட் இஸ் பயாலஜிக்கலி டிட்டர்மைன். ஸோ பயாலஜிக்கலி டிட்டர்மைன்னா என்ன? ஒரு உயிரினமும் ஒவ்வொரு மாதிரி படைக்கப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஈச் ஆர்கானிசம் இஸ் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி நம்ம ஹியூமன்ஸுக்கு பிரெயின் அப்படின்றது ஒன்று இருக்குது. பிரெயின்குள்ளே நியூரல் சர்க்கியூட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த நியூரல் சர்க்கியூட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்விஸ்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அட் பர்த், பை பர்த்தே வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதே அவங்களோட பிரெயினில் லிங்க்விஸ்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது யார்? சாம்ஸ்கி. ஸோ இந்த தியரியில் அவர் அதை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ அது வந்து பயாலஜிக்கலி டிட்டர்மைன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் இஸ் அன் இன்பார்ன் ஃபேக்கல்ட்டி. செகண்ட் இஸ் இட் இஸ் பயாலஜிக்கலி டிட்டர்மைன். சரி, இது வந்து உள்ளே இருக்குது, பிரெயின்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இப்போ இது எப்போ வெளிப்படுது, எப்போ நமக்கு தெரிய வருது அந்த குழந்தை வந்து ஒரு மொழியை பேசும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ட்ரிகர் ஆகுது அந்த குழந்தைக்கே பேசணும்னு எப்போ தோணும் அப்படின்னா இட் இஸ் ட்ரிகர் ஜஸ்ட் லைக் ஒரு கன்னில் இருக்க ட்ரிகர் மாதிரி. இட் இஸ் ட்ரிகர் ஆன் ஹியரிங் அ ஸ்பீச். யாராவது ஒரு மொழியை பேசும்போது தான் அந்த உள்ளே இருக்க லிங்க்விஸ்டிக் இன்ஃபர்மேஷன் தூண்டிவிடப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாரு இந்த தியரி படி. ஸோ அதனால தான் ஒரு குழந்தையால் ஏற்கனவே அந்த உள்ள பிரெயினில் இருக்கனால தான் அதால் இன்டர்ப்ரெட் பண்ணிக்க முடியுது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. அது கேட்குற அந்த மொழியை, அது என்ன மொழியாக வேணாலும் இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், ஹிந்தியாக இருக்கலாம், தெலுங்கு. ஸோ ஃபஸ்ட்டு அது கேட்குற மொழியை அதால் இன்டர்ப்ரெட் பண்ணிக்க முடியுது. பிகாஸ் த பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஏற்கனவே அது இட் இஸ் இன்பார்ன். அது வந்து பிறக்கும் போதே இட் இஸ் வித்தின் த சைல்ட்ஸ் பிரெயின். ஸோ அதால் இன்டர்ப்ரெட் பண்ண முடியுது. அண்ட் இட் கேன் லேர்ன் த அண்டர்லைங் பிரின்சிபல் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ இந்த நேச்சுரல் ஃபேக்கல்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நேச்சுரல் ஃபேக்கல்ட்டி ஆர் த இன்பார்ன் ஃபேக்கல்ட்டி. ஸோ அந்த நேச்சுரலாகவே அந்த குழந்தைக்கு அந்த இருக்க அந்த லாங்குவேஜ் லேர்னிங் எபிலிட்டியை எப்படி என்ன டேர்ம் வச்சு சொல்கிறாங்கன்னா எல்ஏடி. ஸோ எல்ஏடி அப்படின்றது இம்பார்ட்டண்டான இந்த வேர்ட் யூ ஹாவ் டு ரிமெம்பர். ஸோ இந்த தியரியை எல்ஏடி பற்றி தான் பேசுது. எல்ஏடி அப்படின்னா லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். ஸோ இந்த லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ்னால் ஸோ ஒரு ஃபோனில் நீங்கள் மெமரி கார்டு இருக்க மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது டிவைஸில் இருக்க ஒரு சிப்பு மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி நம்ம பிரெயின்குள்ளே இந்த டிவைஸ் இருக்காமா. ஸோ அந்த லாங்குவேஜை அக்வயர் பண்ணிக்கிற ஒரு டிவைஸ் ஸோ அந்த பிரெயின்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாரு இல்லையா. ஸோ தட் இஸ் நோன் அஸ் லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ். ஸோ அண்ட் வேறு என்ன சொல்லியிருக்காரு?
ஸோ அது வந்து லாங்குவேஜ் அக்விசிஷன் டிவைஸ்ன்னு சொல்கிறாரு. வேறு என்ன சொல்கிறாரு பாருங்கள், த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிராமர். ஸோ கிராமர் அப்படின்றது நம்ம இங்கிலீஷ்லையும் படிச்சிருப்போம் இல்லையா, அதுக்குன்னு சில பிரின்சிபல்ஸ் ரூல்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே சேம். ஸோ அந்த பிரின்சிபல்ஸ் ஃபார் ஆல் த ஹியூமன் லாங்குவேஜ், எல்லா ஹியூமன் லாங்குவேஜுக்கும் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிராமர் வந்து சேம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்றது இந்த சாம்ஸ்கிஸ் தியரியில் அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ அந்த சைல்டோட டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரின்சிபல்ஸை அந்த லாங்குவேஜ் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நவுனோ வேர்போ அந்த குழந்தைக்கு புரியும். ஸோ வேர்ப்னா ஆக்ஷன் வேர்டு இல்லையா, ஸோ அந்த வேர்டு எதை குறிக்குது, ஸோ இட் ரெஃபர்ஸ் டு அ திங் ஆர் ஆக்ஷன் அப்படின்றத அந்த சைல்டோட தான் வந்து புரிஞ்சுக்குது. ஸோ அந்த சைல்டோட டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த பிரின்சிபலை அந்த ஒரு லாங்குவேஜ் எப்படி வந்து யூஸ் பண்ணிக்குது. ஸோ இந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிராமர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேர்ட் ஆர்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேர்ட் ஆர்டர் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் எப்படி இருக்குது, நவுன் எங்கே வருது, ஒரு சென்டென்ஸை யாராவது பேசும்போது நவுன் எங்கே வருது, வெர்பு எங்கே வருது, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை வந்து அந்த குழந்தையோட டாஸ்க் அதை வந்து புரிஞ்சுக்குது. ஏன்னா ஏற்கனவே எல்ஏடின்ற ஒரு விஷயம் அந்த குழந்தைக்குள்ளே இருக்குது. அதனால அது ஈஸியாக வந்து புரிஞ்சுக்குது. அது என்ன லாங்குவேஜாக இருந்தால் யார் பேசினாலும் இட் இஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஸோ இதில் எல்ஏடியில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ப் டென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேர்ட் ஆர்டர் மாதிரி வேர்ப் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா, டென்ஸு இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஒர்க்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம இடி சேர்த்தோன்னா ஒர்க்டு. ஸோ அதே மாதிரி பிளேயோட பாஸ்ட் டென்ஸ் வந்து நம்ம இடி சேர்த்தோன்னா பிளேடு. பேட்டோட பாஸ்ட் டென்ஸ் வந்து பேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இடி சேர்த்து சொல்லுவோம். ஸோ இதை அந்த சைல்டு வந்து கேட்டுகிட்டே இருக்கும், கவனிச்சிட்டே இருக்கும். அட் அ பாயிண்ட் ஆஃப் டைமில் இந்த பர்டிகுலர் கிராமர் ரூல் வந்து அதுக்கு புரிஞ்சு போயிடும். என்ன ரூலு அப்படின்னு சொன்னா, எல்லா வேர்ட்ஸ் கூடயும் டி சேர்க்குறாங்க, இல்லை டீன்ற ஏதோ சவுண்டு சேர்க்குறாங்க, இல்லை ஐடின்னு ஏதோ ஒரு சவுண்டு சேர்க்குறாங்க அப்படின்னு வந்து அது முடிவு பண்ணிவிட்டு எல்லா வேர்ட்ஸுக்கும் அதே மாதிரியே சேர்த்து சொல்லும். இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி ட்ரிங்க் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்கிறீங்கன்னா இடி சேர்த்து ட்ரிங்கட் அப்படின்னு சொல்லும். பட் அந்த ரூல் இங்கே அப்ளை ஆகாது. இது வந்து ஒரு எக்ஸெப்ஷன் இல்லையா இங்கிலீஷ் லாங்குவேஜில். ட்ரிங்க் அப்படின்றதோட பாஸ்ட் டென்ஸ் என்னது, ட்ராங்க். ஸோ இங்கே மட்டும் வேரி ஆகும். இது அந்த குழந்தைக்கு புரியாது. அது இந்த ரூலை வந்து கவனித்து உள்வாங்கிட்டு ஏற்கனவே எல்ஐடி அதுக்குள்ளே இருக்கனால அது எல்லா வேர்ட்ஸுக்கும் அதை அப்ளை பண்ணி பார்க்கும். பட் இந்த இடத்துல ஒரு எரர் வரும். அதுக்கு அந்த எரருக்கு பேர் விர்ச்சுவஸ் எரர் இல்லைனா இன்டெலிஜென்ட் மிஸ்டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து அந்த ரூல் தான் வந்து இங்கே வந்து இதாக இருக்குது, கொஞ்சம் வேரி ஆகுதே தவிர அந்த குழந்தை கரெக்டாக தான் அப்ளை பண்ணிகிட்ருக்கு எல்லா வேர்ட்ஸுக்கும். ஸோ இட் இஸ் காப்பிங் வாட் த அடல்ட் இஸ் ஃபாலோயிங். அந்த அடல்ட் என்ன ரூல் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே தான் இந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு தப்புன்னு நம்ம மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ட்ராங்க்ன்றது வந்து இட் இஸ் லைக் an எக்ஸெப்ஷன். ஸோ அதனால இதை இன்டெலிஜென்ட் மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது தப்பு கிடையாது, இட் இஸ் இன்டெலிஜென்ட் மிஸ்டேக், அதை விர்ச்சுவஸ் எரர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் திங், அந்த வேர்ப் டென்ஸ் அப்படின்ற விஷயம். அடுத்து பாருங்கள், அந்த வேர்ட் ஆர்டர் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த வேர்ட் ஆர்டர் வந்து எல்லா மொழிகளுக்கும் இவர் வந்து ஒன்றா தான் இருக்குன்ற மாதிரி சொன்னார், ஆல் காமன் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கிராமர். பட் சில மொழிகளுக்கு அது வேரி ஆகும். ஸோ அது வந்து நம்ம லிமிட்டேஷன்லேயும் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ இந்த வேர்ட் ஆர்டர் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் ஒன்று கிடையாது. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்ம இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட்னு தான் ஒரு சென்டென்ஸில். இப்போ ஜான் ஈட்ஸ் ஆப்பிள்ஸ் அப்படின்ற சென்டென்ஸில் ஜான்ன்றது சப்ஜெக்ட்னு சொல்லுவோம், ஈட்ஸ்ன்றது வெர்பு ஆக்ஷன் வேர்டு, ஆப்பிள்ஸ்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ இது இங்கிலீஷ் லாங்குவேஜில். இதே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஜான் ஆப்பிள்ஸ் ஈட்ஸ் அப்படின்னு தான் வரும். ஸோ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வேர்புன்னு வரும். ஸோ இந்த தியரி படி பார்த்தா இங்கே வந்து இது அப்ளை ஆகலை. ஸோ இது ஒரு லிமிட்டேஷன் மாதிரி தான், இது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஸோ இது ஒரு லிமிட்டேஷன். இட் இஸ் நாட் த கிராமர் ரூல் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் சேம் இல்லை. ஸோ த பேராமீட்டர்ஸ் வந்து வேரி ஆகுது எல்லா லாங்குவேஜஸ்க்கும்.
எல்லாத்துக்கும் யூனிவர்சல் கிராமர் நம்ம சொன்னாலும் சில விஷயங்கள் வந்து வேரி ஆகுது அப்படின்ற விஷயம். ஸோ இட் இஸ் இன்னேட். இது எல்லாமே என்னது, இந்த கிராமர் எல்லாமே இன்னேட் அப்படின்றது தான் இவரோட வந்து இந்த தியரி படி சொல்லப்படுறது. ஸோ திஸ் சைல்ட்ஸ் என்வரான்மெண்ட், ஸோ அந்த சைல்டை சுற்றி இருக்க சூழ்நிலை தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுது விச் லாங்குவேஜ் இட் வில் யூஸ். ஸோ என்ன லாங்குவேஜ், நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, சுற்றி இருக்கிறவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுதான் டிட்டர்மைன் பண்ணுது என்ன லாங்குவேஜ் அந்த குழந்தை பேச போகுதுன்னு. பட் இட் வில் பி பார்ன் வித் த டூல்ஸ் டு லேர்ன் எனி லாங்குவேஜ் எஃபெக்டிவ்லி. ஆனால் ஏற்கனவே அந்த குழந்தை வந்து அந்த கருவிகள் என்ன பேசணும், எப்படி பேசணுன்றத அதெல்லாம் வந்து அந்த டூல்ஸோடு தான் அந்த குழந்தை பிறந்திருக்கு. ஸோ என்ன லாங்குவேஜ் நீங்கள் பேசினாலும் அந்த குழந்தை தன்னால் பேசிடும் அப்படின்றது தான் சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி சொல்கிறது. ஸோ தே ஆர் ஆல் இன்னேட். ஸோ இதோட லிமிட்டேஷன்ஸ் பாருங்கள். இதோட லிமிட்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஸோ ஒரு லிமிட்டேஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது வந்து இந்த யூனிவர்சல் கிராமர் எல்லாத்துக்கும் வந்து பொருந்துறது கிடையாது, எல்லா மொழிகளுக்கும். அண்ட் இது வந்து ஒரு தியரிட்டிக்கல், இது ஒரு தியரி தானே, இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக இவர் எதுவுமே பண்ணல. ஸோ பிரெயினில் வந்து இந்த மாதிரி ஒரு நியூரான் இருக்குன்னு சொல்கிறாரு, அதில் வந்து லிங்குவிஸ்டிக் இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு சொல்கிறாரு. இது எதுவுமே நிரூபிக்கப்படல ப்ராக்டிக்கலாக. இது வந்து இட் இஸ் ஒரு ஸ்டடி. இதை வந்து ஒரு பர்டிகுலர் சில்ட்ரனை வச்சுட்டு அவர் ஸ்டடி பண்ணல. ஸோ அதனால இதுவும் ஒரு லிமிட்டேஷன் தான். இட் இஸ் ஜஸ்ட் அ தியரிட்டிக்கலாக அவர் சொன்னது. ஸோ வந்து and it discusses on the complex grammar rules of a language. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுது இது. அண்ட் ஆல்சோ மெயினாக வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு குழந்தை பிறக்குது, the child with the language இருந்துச்சு அப்படின்னா அது பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் மற்ற ஃபேக்டர்ஸை அவர் கன்சிடர் பண்ணல. the interaction between the child and his carriers, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ only language he consider. ஸோ நெக்ஸ்ட்டு why a child might want to speak. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரிகர் ஆகும்னு சொல்கிறாரு ஒரு ஸ்பீச்சை கேட்கும்போது. பட்டு அந்த இடத்துல எதுனா why he speaks அப்படின்றத அவர் கிளியராக the theory does not recognize the reason. ஸோ எதனால் அது பேசும் அப்படின்றத அவர் கிளியராக சொல்லலை. அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜை பற்றி சொல்லலை. ஸோ அண்ட் ஆல்சோ தேர் ஆர் இஷ்யூஸ் இன் அப்ளிகேஷன் டு நான் வெஸ்டர்ன் லாங்குவேஜஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜாப்பனீஸ் லாங்குவேஜில் வந்து அது சூட் ஆகலை பார்த்தீங்களா அந்த வேர்ட் ஆர்டர். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் இஷ்யூஸ் அண்ட் டஸ் நாட் அப்ளை டு செகண்ட் லாங்குவேஜ் லேர்னிங். ஸோ இந்த தியரி ஃபுல்லாகவே ஃபஸ்ட் லாங்குவேஜ் லேர்னிங்கை பற்றி தான் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் செகண்ட் லாங்குவேஜ் எப்படி அந்த குழந்தை கற்றுக்கும் அப்படின்றத சிம்பிளி வந்து அந்த ரூல்ஸே வச்சு சொல்லியிருப்பார். ஸோ அதனால அதை பற்றியும் அவர் கிளியராக மென்ஷன் பண்ணலை. ஸோ திஸ் இஸ் சாம்ஸ்கிஸ் யூனிவர்சல் கிராமர் தியரி. ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.